வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2002ல் ஹிந்தியில் வெளிவந்திருக்கிற ஒரு ரொமான்டிக் ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி தான் ரிஷ்தை. இதோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு தந்தி ஒன்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அனில் கபூர், கரிஷ்மா கபூர் அண்ட் ஷில்பா ஷெட்டி, அமரிஷ் புரின்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இதோட தமிழ் டப்பிங் இப்போ வெளியிட்டிருக்காங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. அண்ட் இதோட கதையுமே ரொம்ப சிம்பிள் தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெகுலர் டெம்ப்ளேட்டில் ஸ்டோரியில் தான் இந்த படமும் வருது. ஸோ சிம்பிளான ஸ்டோரி என்னென்னா, கதையில் நம்ம ஹீரோ அனில் கபூர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மனுஷன் கோமல்ன்ற ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்ணுறான். ஸோ லவ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு தெரிஞ்சிருது. ஸோ கோமலோட அப்பா வந்து இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஸோ அதையும் மீறி கோமல் வந்து அனில் கபூரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றதையும், அண்டு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனையை மூட்டி விட்டார் அவங்களோட அப்பா அப்படின்றதையும், அண்ட் கடைசியில் அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்றதும், அந்த குழந்தைய வளர்க்க நம்ம ஹீரோ என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருந்துச்சும், ஸோ கடைசியில் அவனோட மகனை எப்படி வளர்க்குறாங்க, கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க இல்லையா, ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, இது எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஆக்சுவலி இந்த ரிஷ்டி மூவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைய படம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் பழைய படம்ன்றத மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள். ஸோ ரொம்ப பழைய படம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த எமோஷனல் ஃபேக்டர்ஸ்லாம் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பழைய கிளாசிக் ட்ராமாஸ்லாம் பிடிக்கும், நிறைய ஹிந்தி படத்தெல்லாம் நீங்கள் அப்போ ஹிந்தியில் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான டைப்பில் இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அன்னைக்கு அப்புறமே அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங்கும் நல்லா அதுக்கேற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு எமோஷனல் ட்ராமா மூவி அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். ஃபேமிலியோட பார்க்க தான் செட் ஆகும். ஸோ இந்த படம் இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு சிறச்சிரிங்ஸ்னா 5க்கு 2.5 கொடுக்கலாம்.